இன்று மார்கழி மாதம் 15ஆம் நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 15வது பாசுரத்தை இப்போது சிந்திப்போம். ஒரு உரையாடலை குறிக்கும் வகையில் அமைந்துள்ள அருமையான பாசுரம் இது. எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்று அழையேன்மின் நங்கைமீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள், பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். பாவை நோன்பு நோற்பவர்கள் அனைவரையும் ஒரு சேர பார்க்கலாம் என்ற ஆவலில் ஒரு பெண் படுத்து கொண்டிருக்கின்றாள். அந்த பெண்ணிற்கும் எழுப்ப வந்த மற்ற பெண்களுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் இந்த பாசுரம். எழுப்ப வந்த பெண்கள் பேசுகின்றார்கள். இளங்கிளி போன்ற பெண்ணே, இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே? இப்போது தூங்குபவள் சொல்லுகின்றாள், எல்லோரும் சேர்ந்து ஆரவாரம் செய்யாதீர்கள், இதோ நானே வருகின்றேன். எழுப்ப வந்த பெண்கள் கூறுகின்றார்கள், நீ சொல்வது நன்றாக இருக்கிறது, நீ வார்த்தைகளில் வல்லமை உடையவள், உன் வாக்கு வன்மையை நாங்கள் நன்கு அறிவோம். இப்போது தூங்குபவள் கூறுகின்றாள், நீங்களே வல்லவர்களாய் இருந்திருங்கள், நான் சொல் தவறியவர்களாகவே இருந்துவிட்டு போகிறேன். எழுப்ப வந்த பெண்கள் பேசுகிறார்கள், உடனே நீ எழுந்து வா, இதைவிட வேறு என்ன வேலை இருக்கிறது? தூங்கும் பெண் கேட்கிறாள், எல்லா பெண்களும் வந்துவிட்டார்களா? எழுப்ப வந்த பெண்கள் சொல்லுகின்றார்கள், வந்துவிட்டார்கள், நீயே வந்து அவர்களை எண்ணி பார்த்து தெரிந்து கொள். கம்சனால் ஏவப்பட்ட குவலையா பீடம் என்ற கொடிய யானையை கொன்றவனும் எதிரிகளின் ஆற்றலை அழித்து வெல்பவனுமாகிய மாய கண்ணனை புகழ்ந்து பாட உடனே எழுந்து வா. வைணவ நன்னெறியை பொறுத்தவரை ஒருவர் தவிர்ந்தாலும் பகவத் அனுபவம் பூர்த்தியாகாது என்ற பண்பாடு ஒன்று உண்டு. ஆதலால் தான் எல்லாரும் வந்தாரோ என்ற கேள்வி இங்கே எழுப்பப்படுகின்றது. பேரன்பின் பெருக்கமாய் நெருக்கமாய் எழுந்தது இந்த பாசுரம். இப்போது மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிச் செய்த திருவெம்பாவையின் 15வது பாடலை சிந்திப்போம். அன்பினால் சிவபெருமானை தன் வசப்படுத்திய ஒரு பெண்ணின் இயல்பை காட்டி அவள் போல நாமும் நீராடுவோம் என்று மற்ற பெண்களை அழைப்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. எளியவர்களின் பக்திக்கு பரிசாக தன்னையே தந்தருளி அவர்களை ஆட்கொள்ளும் எம்பெருமானின் வித்தகம் இங்கே சிறப்பித்து பேசப்பட்டிருக்கின்றது. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களிகூற, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான், வாரொருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி, ஏரொருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். கச்சையும் அழகிய அணிகலன்களும் அணிந்த கொங்கைகள் உடைய பெண்களே, ஒவ்வொரு முறையும் வாய் ஓயாது எம்பெருமான் எம்பெருமான் என்று சொல்லி உள்ளம் மகிழ்ந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக தரையில் விழுந்து வணங்கும் இந்த பெண்ணை பாருங்கள். வேறு எந்த தெய்வங்களையும் அவள் வணங்குவதில்லை. சிவபெருமான் மீது பித்து கொண்டவர் இவளைப் போன்று வேறு யார் இருக்க முடியும்? இந்த அளவிற்கு அன்பர்களை ஆட்கொள்ளும் தன்மையும் வேறு எந்த தெய்வத்திற்கு இருக்க முடியும்? அப்பேற்பட்ட வித்தகரின் திருவடிகளை நாமும் வாயார பாடி இந்த பூக்கள் நிறைந்த பொய்கையில் நீராடுவோமாக என்று பெண்கள் பேசுகின்றார்கள். உலகத்தில் இருந்து கொண்டே உலகியலில் ஒட்டாமல் சிவத்தை சார்ந்திருக்கும் ஆன்மாவின் பக்குவ நிலையை பேசுவதாக இந்த பாடலின் உட்கருத்து விளக்கப்படுகின்றது.